தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எழில் 25 ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். ரவி சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறி இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடித்த எழில் சாரோட படங்களில் நடித்த எல்லா நடிகர்களும் வந்து தான் இன்னும் பெருசாக இருக்கும் விழா. அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம வந்து விஜய் சாரில் தொடங்கி துல்லாத மனமும், அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்னுவாசம், ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டாரு தீபாவளி படம், அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு, அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியடில் அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுப்பேன். அந்த புஷ்பான்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்னு. நான் வந்து அவர் ஒரு 8 வருஷமாக ஒரு நல்ல பழக்கம். நான் அவரை கால் பண்ணி புஷ்பான்றது எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாரு பாருங்க. அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது. புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து எழில் சாரின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து புஷ்பான்ற கேரக்டரை வந்து ரொம்ப பெருசாக வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு. அப்படி பல வெற்றிகள், பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்வேன், சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள். சாரே சொன்ன மாதிரி 25 வருடத்தில் 13 படம் தான். எழில் சார் பத்தாது, ஸ்பீடு பத்தாது, கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். அண்ட் ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு 40 நாட்களும் முடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார், சார் 40 நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி 40 நாட்களுக்குள்ளே ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன், 45 நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 crores அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார். அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் 25 வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 5-6 crore நான் வந்து ஒரு நல்ல படத்தை, கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் படமே பண்ணி முடிக்க முடியாது. அது எழில் சாருக்கு அந்த டெக்னிக் தெரியும். அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக டைட்டாக வித்தின் அ பீரியட், அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்குறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அட் த சேம் டைம் அழகான என்டர்டெய்னிங்கான படங்கள், தொடர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களை எழில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை. எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார், உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன், ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுறது அப்படின்னு. விமலுக்கு வாழ்த்துக்கள். 2013 நீங்கள் தேசிங்க ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க. இப்போ 10 வருடம் கழித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் இன்ஃபினிட்டி கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் எழில் சார்னுடைய இந்த 25 வருட காலத்தில் 13-14 படம் பத்தாமல் அடுத்த 25 வருட காலம் குறைந்தது 20 படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.